தனுசு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. என்னது அது? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. டைட்டில் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. வீடியோவே பார்க்காம கமெண்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோக்குள்ள நான் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்க போகுது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது தனுசு ராசிக்கான ஜூன் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது உங்களுக்கு யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். தனுசு ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துலாமா? இவ்வளோ நாளாக எல்லா தனுசு ராசிக்காரங்களும் எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம் ஃபைனலி த வெயிட் இஸ் ஓவர் அப்படிங்கிற மாதிரி நடந்துருச்சு. என்னது அது? குரு பயிற்சி. உங்களுடைய ராசிநாதனான குரு நல்ல ஸ்ட்ராங்கா உச்சநிலையை அடைஞ்சிருச்சு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்க போற இந்த குரு பயிற்சி வருஷம் வருஷம் நடக்கும். ஆனா இந்த குரு பயிற்சி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். என்னன்னா, இது உச்ச குரு பயிற்சி. குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உச்சமாகும், உச்ச நிலையை அடையும். ஸோ உங்களுக்கு குரு தான் ராசிநாதன். ராசிநாதனான குரு நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு வருஷத்துக்கு உச்ச நிலையில இருக்க போதுங்க. எல்லா விதமான பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்த தொடர்பு கொள்ளுது. குரு பார்வை 8வது இடத்துல இருந்து 2வது இடத்துக்கு படுது. ஸோ 8, 2 இது ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகும். குருவுடைய பார்வை எங்கெல்லாம் படுதோ அந்த ஸ்தானங்கள் வளரும். உங்களுடைய ராசிநாதன் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கா? அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்துக்கு 2வது அதிபதிக்கு சனி 2வது அதிபதி. 2வது அதிபதி குருவுடைய வீட்டிலே இருக்கு 4வது இடத்துல. வீடு, வாகனம், கல்வி, தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சில குறைகள் இருந்தது பாஸ்ட் 1 இயராவே. சனியுடைய இருப்புனால அது எல்லாமே சரியாகிறத பார்ப்பீங்க. இழந்த விஷயத்த, உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்த, தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்த திருப்பி கொண்டு வர முடியாது. ஆனா தாயுடைய உடல்நிலையில இதுக்கு முன்னாடி இருந்த குறைகள் எல்லாம் உங்களுக்கு சரியாகிறத பார்ப்பீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவை விட்டு பிரிஞ்சிருக்கிறது, அம்மாவுடைய உடல்நிலை கெட்டுறது, இந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்கும். அது எல்லாமே சரியாயிரும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம். வீடு, வாகனம் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயம் நடக்கும். தனஸ்தானத்தோட குரு தொடர்பு கொள்ளுது இல்லையா, நல்ல பணவரவு இருக்கும். வெளிநாடு மூலியமா ஆதரவு, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறது, படிப்புக்காக வெளிநாடு போறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். தனஸ்தானம் ஆக்டிவேட் ஆக போறதுனால தனாதிபதி தனஸ்தானம் ரெண்டுமே நல்லா இருக்கு. நல்ல பணவரவு இருக்கிறத பாப்பீங்க. ராசிக்கு 3வது அதிபதியும் சனிதான். இளைய சகோதரன், புகழ், உதவி மாதிரியான விஷயம் நல்லா இருக்கும். 4வது இடத்துல 4வது சனி இருந்தனால அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு எல்லாமே செட்டில் ஆயிடும். தாயால ஆதரவு, தாயுடைய உடல்நிலை நல்லா இருக்குது, தாய்க்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு நல்லா இருக்குது, இந்த மாதிரியான விஷயம் நடக்குங்க. தாய் வழி சொத்து ரொம்ப நாள் கேஸ் போயிட்டே இருக்கு, உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். அடுத்தது ராசிக்கு 5வது அதிபதி செவ்வாய். 5வது இடத்துலயே ஆட்சியாகி இருக்கு. குழந்தைங்களால பெருமை, குழந்தைங்களால ஆதரவு, இந்த மாதிரியான விஷயம் நடக்கும். 6வது இடத்துக்கு செவ்வாய் பயிற்சியாகி வந்துடும். வேலை கிடைக்கிறது மட்டும் கொஞ்சம் தடைகள் இருக்கிறத பார்ப்பீங்க. இந்த ஒரு மாசம் மட்டும்தான், இந்த ஜூன் மாசம் மட்டும் கொஞ்சம் வேலை கிடைக்கிறது. என்னங்க குரு பயிற்சி ஆயிடுச்சு ஆனாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த 21ஆம் தேதிக்கு அப்புறம் வேலை கண்டிப்பா கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, புதுசா ஜாப் மாறுறது மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். ஜாப்ல நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நடக்கிறத பார்ப்பீங்க. அடுத்தது உங்க ராசிக்கு 7வது இடம். 7வது இடத்துல சுக்கிரன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, நட்பு ஸ்தானத்துல இருக்கு. 7வது அதிபதி 7வது இடத்துல ஆட்சியாயிருக்கு. கணவன் மனைவி உறவு நல்லா இருக்குது. கணவன் மனைவியான ஆதாயம் 2 பேருக்குமே. கணவன் வழி சொத்து கிடைக்கிறது, மனைவி வழி சொந்தக்காரங்களால உங்களுக்கு ஆதரவு, மனைவி வழி சொத்து கிடைக்கிறது, மனைவிக்கு வேலை கிடைக்கிறது, மனைவி பேர்ல நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயம்லாம் உங்களுக்கு நடக்கும். அடுத்தது ராசிக்கு 8வது இடம். 8வது இடத்துல ராசிநாதன் குரு போய் உச்சமாயிடுச்சு. வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். நான் தம்ப்நெயில்ல சொன்ன அந்த விஷயம் ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. என்ன அதிர்ச்சி? அதுதான் இன்ப அதிர்ச்சி. என்ன மாதிரி நடக்கும்? வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வெளிநாடு சார்ந்ததாவே இருக்கும். ஏன்னா ராசிநாதனே 8வது இடத்துல போயிருக்கு. 8, 12 2 இடமும் நல்லா ஸ்ட்ராங்கா ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு. வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள். ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க, ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்க்குலாம் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாருக்குமே வெளிநாடு சார்ந்த விஷயம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், ஷேர் மார்க்கெட், இது எல்லாமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்குங்க இந்த வருஷம். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னா தாராளமா நீங்க பண்ணலாம். அகைன் உங்க சொந்த ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ராசிக்கு 9வது இடத்துல கேது இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி கேது 9வது இடத்துல இருக்கு பாருங்க. பூர்வீகம் கெடுது.
கேது பெரிய அளவுல கெடுக்காது. ஆனாலும் கேதுவுடைய இருப்பு பூர்வீக ஸ்தானத்தை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். தந்தையால ஒரு ஆதரவு இல்லாம, தந்தையை விட்டு நீங்க பிரிஞ்சு இருக்கிறது, வேலைக்காக படிப்புக்காக வெளிநாடு போறது, அதுக்கேற்ற மாதிரி வெளிநாட்டு ஸ்தானம் உங்களுக்கு இயங்குது பாருங்க. 9வது இடம் பூர்வீக ஸ்தானம் கேட்டிருக்கனால வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இயங்குது. ராசிக்கு 10வது அதிபதி புதன் 7வது இடத்துல இருக்கனால நிறைய பணவரவுகள் இருக்குங்க உங்களுக்கு. தொழில் ஸ்தானாதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அடுத்தடுத்த மாசம் பாத்தீங்கன்னா தொழில் விஷயங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும். தனஸ்தானம் தனாதிபதி ரெண்டுமே நல்லா இருக்கிறதுனால தொழில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும். தொழில் விஷயமா நீங்க ஏதாவது புது முயற்சி பண்ணணுமா, தாராளமா பண்ணலாம். எந்த ஒரு செகண்ட் தாட்டும் உங்களுக்கு வேணாம். டைம் ரொம்ப நல்லா இருக்கு. கோச்சாரப்படி அகைன் உங்க சொந்த ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது அவயோக தசை போகுதா அப்படிங்கிறது முக்கியமா பாத்துக்கணும். அது என்னங்க அவயோக தசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு இதை பத்தின ஒரு ஐடியா இருக்காது. ஓகே, நான் சொல்றேன். இப்போ அவயோக தசை, யோக தசை அப்படின்னு 2 இருக்கு. உங்களுக்கு என்ன தசை போகுது, ராசி பலன் நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க, ஓகே. ஆனா பெரிய அளவுல அது மேட்ச் ஆகலையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னா, உங்க ஜாதகத்தை நீங்க செக் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு யோகர் அவயோகர்ன்னு இருப்பாங்க. உங்க லக்னத்துக்கு அவயோகியுடைய தசை போகுதா, இல்ல யோக கிரகத்துடைய தசை போகுதா, எவ்வளவு தூரம் அது நடக்குது, சர்டைன் பீரியட் இருக்கும். இப்போ கன்னி மிதுன லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் அவயோகி, கும்ப லக்னத்துக்கு சந்திரன் அவயோகி, விருச்சிக லக்னத்துக்கு புதன் அவயோகி. ஸோ சர்டைன் பீரியட் இருக்கும் ஒவ்வொரு தசையும். புதன் தசை 17 இயர்ஸ், செவ்வாய் தசை 7 இயர்ஸ், இந்த மாதிரி சர்டைன் டியூரேஷன். அது முடிகிற வரைக்கும் அவயோக தசை உங்களுக்கு போச்சுன்னா உங்களுக்கு செட்பேக்ஸ் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், முன்னேற்றத்துல தடை இருக்கும். பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான தசை போயிட்டு இருக்கு, அது எப்போ முடியும்? என்ன மாதிரியே அவரும் விருச்சிக ராசி தான். ஆனா என் ஃப்ரெண்டு நல்லா இருக்காரு, ஆனா நான் நல்லா இல்லையே, ராசி பலன் நம்ம எங்க எனக்கு மேட்ச் ஆகுது இப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும். அதுக்கு என்ன ரீசன்னா, அவங்க வேற லக்னத்துல பிறந்திருப்பாங்க, நீங்க வேற லக்னமா இருப்பீங்க. ஏன் கஷ்டம் தீராத கஷ்டங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அதுக்கு காரணம் தசாபுத்தி தான். ஸோ அதை ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணிக்கணும். ஸோ ஓவராலா தனுசு ராசிக்கு நான் சொன்ன சில விஷயங்களை தவிர்த்துட்டு மற்றபடி நல்ல ஒரு வருஷமாவே அமைஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் இந்த ஜூன் மாசம் அதுக்கான ஒரு ட்ரெய்லர் மாதிரியான சில விஷயங்களை உங்களுக்கு காட்டும். டைம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா பண்ணலாம். அதுக்கான ரைட் டைம் தான் இது. உங்களுக்கு அஷ்டம சனியோ 7ரை சனியோ போகல இல்லையா, தொழில் புதுசா நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுது, எப்ப முடியுது, இதை நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும். உங்க சொந்த ஜாதகத்தை பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் தேவையில்லை. நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கு. எனக்கு இமெயில்ஸ் மெசேஜஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஜாதகம் தேவையில்லைங்க. உங்களோட பர்த் டீடைல்ஸ் போதும். உங்களோட டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் இது தெரிஞ்சா உங்க ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி அதுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை நீங்க வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் ரெசனேட் ஆச்சுன்னா உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.